இந்த போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கும்பகோணத்தில் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுக்கு அருகில் தான் புதுசாக மதுபான கடை திறக்கிறாங்க. அந்த மதுபான கடையை எதிர்த்து தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி பல மதுபான கடைகளை மூடினாலோ இல்லை வேண்டான்னு சொன்னாலோ இந்த அரசாங்கம் அவங்க சுய லாபத்துக்காக அதாவது இந்தமாரி திட்டத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. தேவையில்லாத மக்களுக்கு எதிரான மக்களுக்கு தேவையில்லாத திட்டத்தை தான் கொண்டு வராங்க. இந்த மதுபானத்தில் ஒரு பயனும் இல்லை, யாருக்கும் இந்த லாபமும் இல்லை. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் உருவாகுது. நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்குன்றதோட கொலை கொள்ளை கற்பழிப்புன்றது ஏகப்பட்டது டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. அது முதல் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மதுபானம் தான். இந்த மதுபானத்துக்கு எதிராக எத்தனையோ கட்சிகள் போராடிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த அரசாங்கத்தை அவங்களோட லாபத்துக்காக பண்ணுறாங்களோ இல்லையோ, தனிப்பட்ட முறையில் தனிப்பட்டு அவங்க ஏன்னா லாபம் கிடையாதுன்னு பார்த்தா அந்த இந்தமாரி ஒரு தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மதுபானத்தை இந்த அரசாங்கம் நிரந்தரமாக தடை பண்ணணும். மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி நம்ம கேரளாவெல்லாம் பார்த்திங்கன்னா மதுபானமே கிடையாது, மதுபான கடைகள் கிடையாது, முழுசாக தடை பண்ணியிருக்காங்க. இதேமாரி நம்ம தமிழ்நாட்டிலையும் முழுசாக மதுபானத்தை தடை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.